நான் தான் உங்களுக்கு நோட். இப்போ என்ன நம்ம ஃப்ரிட்ஜை பத்தி பார்க்க வரல. ஃப்ரிட்ஜில் என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யக்கூடாதுன்னா தெளிவா சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ ஸ்டார் ரேட்டிங் போட்டிருப்பாங்க, 3 ஸ்டாரு, 5 ஸ்டாரு, 4 ஸ்டார்னு போட்டிருப்பாங்க. ஆனால் கரண்ட் பில் எனக்கு அதிகமாக வருது, அதிகமாக வருதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இதனால கரண்ட் பில் அதிகமாக வர்றது கிடையாது. மெயின் வந்து ஃப்ரிட்ஜை திறந்த உடனே நீங்க இப்போ டவுட்டா இருந்தா கூட உங்க வீட்டில் திறந்து பாருங்க. உள்ள வந்து மேக்ஸிமம் சில்வர் பாத்திரம் தான் அதிகமாக இருக்கும். சில்வர் பாத்திரத்தை நீங்க உள்ள வைக்க என்ன ஆகும் அப்படின்னா, கூலிங் ஃபுல்லாவே அதுதான் இழுத்துக்கும். இழுக்கிறதுனால என்ன ஆகும்னா, சாதாரணமா வர்ற கரண்ட் பில் இன்னும் அதிகமாக ஓடிட்டே இருக்கும். குறைஞ்சபட்சம் சில்வர் பாத்திரத்தை பயன்படுத்தாதீங்க. டஃபர் வேர்லாம் விற்கிது, பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் நிறைய விற்கிது. பால் வைக்க போறீங்க, இஞ்சி போனா இப்போ ஒரு மாவு பாத்திரம், மாவு தான் வைக்க போறீங்க. இந்த மாவெல்லாம் வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அப்படியே எடுத்து வந்து அப்படியே வைப்பாங்க. அது வைக்கவே கூடாது. வச்சிங்க அப்படின்னா கரண்ட் பில் அதிகமாக தான் போகும். சில பேர் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடம் மெயினானது, இது ஒரு மூளை மாதிரி. இந்த இடத்துல நம்ம கூலிங் சம்பந்தமான கேஸ் சம்பந்தமான பொருள்லாம் உள்ள வைக்க கூடாது. கேஸ் சம்பந்தமான பொருள் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா இது வெடிக்க கூட ஆபத்து உண்டு. இதுல வைக்காதீங்க. சில பேர் ரொம்ப அதிபுத்திசாலிலாம் இருப்பாங்க. ஐஸ் அதிகமா பூத்துதுன்னா ஒண்ணு இந்த பட்டனை பிரஸ் பண்ணி டீப்ராஸ் பட்டனை பிரஸ் பண்ணி விடுங்க. இல்ல அப்படின்னா கத்தி எடுத்து சுரண்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதுல சின்னதா ஒரு ஹோல்ஸ் ஊந்தாலே முடிஞ்சுன்னு அர்த்தம். இது மட்டுமே ஒரு 3500 ரூபா வந்துடும். இது வழியா கேஸ் லீக் ஆகும். பிளஸ் கம்ப்ரஸர்ல போய் தண்ணி அடைக்கும். ஏகப்பட்ட பிரச்சனையும் ஆகும். இதுல எக்காரணத்தை கொண்டு நோண்டவே கூடாது. இது நம்மளுக்கு வந்து மெயினே இதுதான். இந்த இடம் தான் கூலிங் வர்ற இடம். ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டீப்ராஸ்ட் பட்டனை வந்து நீங்க ஒரு 15 நாளைக்கு இல்ல ஒரு 10 நாளைக்கு வட்டி பிரஸ் பண்ணி விடுங்க. அதிகபட்சம் 10 நாள் பண்ணி விட்டீங்கனாலே ஃப்ரிட்ஜ் வந்து புதுசா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாவுலாம் வச்ச தம்பி சீக்கிரமா புளிச்சு போகுது, பால் வைக்கிறேன் சீக்கிரமா புளிச்சு போகுதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இதுல இருக்கிற பூஞ்சை தான். இங்க அழுக்கு அதிகமா படிஞ்சிருக்கும், இல்ல இதுல பூஞ்சை பூத்திருக்கும். இதே நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 10 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எடுக்கிறது ஈஸி தாங்க. இப்போ வர்றதெல்லாம் பழைய மாடல் மாதிரி ஒட்டிட்டுலாம் இருக்காது. இப்போ வர மாடல் எடுத்து இது ஃபுல்லாவே நார்மலா நம்ம வீட்டில் உள்ள ரின் பவுடரோ இல்லை வேற ஏதாச்சும் பவுடர் இருந்தாலும் எலுமிச்சம்பழம் இருந்தாலும் போட்டு நல்லா தேய்ச்சி ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு கீழேருந்து போடுங்க. மேலேருந்து போட்டால் சில இதில் லாக் ஆகாம இருக்கும். சின்ன வீட்டில் கை குழந்தைலாம் இருக்காங்க, நார்மலா ஓடுற முடியாத பசங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி இந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுவாங்க, சாத்தாம விட்டுருவாங்க. சாத்தாம இருந்து என்ன ஆகும், இது வழியா கூலிங் போயிட்டே இருக்கும். போகும்போது என்ன ஆகும், கரண்ட் பில் அதிகமாக தான் போகும். இன்னொன்று 4 வருஷம் 3 வருஷம் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஐஸ் அதிகமாக பூக்கும். சாதாரணமாக ஃப்ரிட்ஜிலே ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஐஸ் பூத்துட்டு தான் இருக்கும். இது அதிகமாக ஒரு 5 வருஷம் ஐஸ் பூக்க ஆரம்பிச்சு சரி ஃப்ரிட்ஜ் வீணா போயிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஃப்ரிட்ஜ் வீணா போல பின்னாடி இருக்கிற கண்டென்சர்னு சொல்லுவாங்க. ஒரு 250 ரூபா 300 ரூபா வரும் கண்டென்சர். அதை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி அந்த கண்டென்சரை மாற்றி விட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜ் புதுசாகவே ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும், கூலிங் நல்லா இருக்கும். அதே மாதிரி இதுலலாம் வெயிட் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 500 கிலோ வைக்கலாம், 200 கிலோ வைக்கலாம்னு சொல்லுவாங்க. மினிமம் ஒரு 50 கிலோ அதுக்கு மேலே ஏற்ற மாட்டாங்க. 10 கிலோ 12 கிலோ வரையும் வெயிட் வச்சுக்கலாம். இந்த இடத்துலயும் வைப்பாங்க. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் 10 நாளைக்கு வாட்டி இந்த பட்டனை பிரஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசா வரீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நாளா வீடியோ போட்டுருக்கோம். இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் நல்ல வீடியோவா தேவைப்படுது அப்படின்னாலும் இல்ல உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தா மெசேஜ் பண்ணுங்க. நாங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ. ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண்முடிக்கும் அதுவரை பொறுமனமே.